ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட் ஸ்டேஷன் டியூட்டி. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு தான் போகிறோம். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு ரிட்டன். அதான் இன்றைக்கி டியூட்டி. காலையில் கஸ்டமர் ஒரு 8:30க்கு வீட்டுக்கிட்ட வந்துருங்க அப்படின்னாங்க. நம்மளும் ஷார்ப்பாக ஒரு 8:30க்கெலாம் அவங்க வீட்டுக்கிட்ட போய் நம்மளும் ரீச் ஆகிட்டோம். சபரிமலைக்கு போகிற நம்ம காரை இன்னும் நீங்கள் பார்க்கலையே. அங்கேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்மளும் மேல்புறம் பக்கத்தில் இருக்க இந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே தான் இருமுடி கட்டுறாங்க. இருமுடியெல்லாம் கட்டிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. வண்டிக்கும் பூஜை போட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இன்றைக்கி போகிற ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டத்துலேருந்து கிளம்பி ட்ரிவாண்ட்ரம், கிளிமானூர், ஆயூர், பத்தனாபுரம், பத்தனம்திட்டா, அங்கேருந்து சபரிமலை. இருமுடியெல்லாம் கட்டி கிளம்புறதுக்கே 11 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனோம். பெருசாக டிராஃபிக் இல்லை. 11 o'clockன்றனால ஸ்கூல் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. பெருசாக டிராஃபிக் இல்லை. நம்மளும் இப்போ பத்தனாபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம நேராக சபரிமலைக்கு போகல. ஃபஸ்ட்டு எரிமலை போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம பம்பாவில் போய் நம்ம கஸ்டமரை இறக்கி விட போகிறோம். பத்தனம்திட்டா தாண்டினதும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சபரிமலை பைபாஸ்னு ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். எரிமலையில் போய் கஸ்டமரை ட்ராப் பண்ணியிருந்தோம். அவங்க அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 1/2 hourலாம் வந்துட்டாங்க. அங்கேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நேராக பம்பாவில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன். பம்பாவில் ட்ராப் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தனால போலீஸுக்கு நம்மளை நிற்கவே விடலை. ட்ராப் பண்ணிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. நானும் ட்ராப் பண்ணிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு நிலக்கல் பார்க்கிங்க்கு வந்துட்டேன். பார்க்கிங்கில் தான் இன்றைக்கி நைட்டு ஹால்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு காலையில் பார்க்கலாம். காலையில் ஒரு 8:30க்கு கஸ்டமர் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நிலக்கல் பார்க்கிங்க்கே வந்துட்டாங்க. பம்பாலேருந்து நிலக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பஸ் இருக்குது. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு ரிட்டன் நம்மளும் கிளம்பியாச்சு. மார்த்தாண்டத்துலேருந்து சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 220 kilometers தான் ஒன் சைடு. ஒரு 12:30க்கு நம்மளும் ட்ரிவாண்ட்ரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைபாஸ்லேருந்து எக்ஸிட் ஆகணும். இதுக்கு அந்த பக்கம் இன்னும் ரோடு ஒர்க் முடியல. இந்த எக்ஸிட் ஆகிட்டு இதுலேருந்து களியக்காவில் போய் நம்ம மார்த்தாண்டம் போகணும்.
ஃபைனலாக நம்மளும் மார்த்தாண்டம் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் 3000 ரூபா வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆக்டிங் டிரைவர் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மார்த்தாண்டம் நாகர்கோவில் சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். கஸ்டமரையும் சேஃபாக கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. காரையும் கொண்டு போய் சேஃபாக அவங்க சொன்ன இடத்துல நிறுத்திட்டு நானும் கிளம்பிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.